தொடர்ந்து நான் மூச்சை கவனிக்கும் போது ஒரு உடல் நடுக்கம் வருது அப்படின்னா ஒரு நல்ல சிம்டம்ஸ் தான். அதை நீங்க நல்ல ஆழ்ந்த நிலையில கவனிக்கும் போது உங்களுடைய கான்சியஸ் ஆனது உடலை கடந்து விடுவதால் இந்த உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக ஒரு ஜர்க்கை ஏற்படுத்தி நிலைநாட்டிக் கொள்கிறது. அவ்வளவுதான். இது ஆன்மீகத்துல ஒரு நல்ல ஸ்கேலாக பார்க்கணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மூச்சை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு சில நேரங்களில் உடல் நடுக்கம் ஏற்படுகிறது. இந்த உடல் நடுக்கம் ஏன் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். நம்ம தியானம், யோகம், ஞானம் போன்ற பலவற்றிற்கும் நாம் அன்பர்களினுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து பல பதில்களை நாம் அளித்து வருகிறோம். அன்பர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடிய ஆன்மீக ஐயங்களை நம்ம தீர்த்து வைக்கிறோம். நம்ம புதிய பெரிய தத்துவங்களை மக்களிடம் அறிமுகப்படுத்துவதை விட மக்களினுடைய ஐயங்களை தீர்க்கக்கூடிய அளவுல நம்ம பதில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நாம் தொடர்ந்து மூச்சை கவனிக்கும் போது சில நேரங்களில் உடல் நடுக்கம் ஏன் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறோம். பொதுவாகவே மனிதனுடைய அந்த கான்சியஸ் அப்படிங்கிறது சிலருக்கு உடலோட ரொம்ப பொருந்தி இருக்கும். அந்த உடலோட பொருந்தி இருக்கிறத நம்ம அன்னமய கோசவாசிகள் என்று அழைப்போம். சிலருடைய கான்சியஸ் சிந்தனை ஆற்றலோட ரொம்ப கனெக்டா இருக்கும். அவர்கள் எதை எடுத்தாலும் அதிக சிந்தனையோடு இருப்பார்கள். அவர்களை நம்ம மனோமய கோசவாசிகள் என்று அழைப்போம். சிலருடைய கான்சியஸ் ஆனது அவங்களுடைய எனர்ஜியில கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி எனர்ஜியில கனெக்ட் ஆகிருக்கிறத நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பிராணமய கோசவாசிகள் என்று அழைப்போம். சிலருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர்கள் உடலை மையப்படுத்தி உடல் தான் என்ற ஒரு நினைப்போட உடலோடு ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. அவங்களால ரொம்ப சிந்திக்க கூட முடியாது. சாப்பாடு, இந்த உடல் சுகம், இதை மட்டும்தான் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடலை பத்தி பெரிய அக்கறை கொள்ள மாட்டார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லா கோஷங்களிலும் நம்மளுடைய ஒரு கான்சியஸ் இருக்கும். ஆனாலும் அதுல ஒரு இது ரொம்ப டாமினேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சிலருக்கு இருக்கும். சிலர் உடலோட கேரக்டரோட இருப்பாங்க, சிலவங்க மைண்டோட இருப்பாங்க. சிலருடைய கான்சியஸ் பாத்தீங்கன்னா பிராணனோட இருக்கும். அந்த பிராணனோட இருக்கக்கூடிய அளவுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமானுஷ்யம் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். நான் கண்ண முன்ன எனக்கு அப்படி தெரிஞ்சது, இப்படி தெரிஞ்சது, இப்படி கான்சியஸ் ஆனது ஒவ்வொரு நிலைகளில் இருக்கிறதுக்கு தக்காப்புல அன்னமய கோசவாசி, பிராணமய கோசவாசி, மனோமய கோசவாசின்னு சொல்லுவாங்க. அந்த கான்சியஸ் எதனோடும் தொடர்பு இல்லாமல் அது தன்மையப்பட்டு அது கான்சியஸாக இருக்குது அப்படின்னா அவர்களை விஞ்ஞானமய கோசவாசிகள் என்று அழைப்பார்கள். அந்த கான்சியஸ் ஆனது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அவர்கள் பிரபஞ்ச உணர்வும் தன் உணர்வும் இரண்டும் மாறி மாறி அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் ஆனந்தமய கோஷ வாசிகள் என்று அழைப்பார்கள். இப்பொழுது மூச்சை கவனிக்கும் போது நாம் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து மூச்சின் போக்குவரத்தை விருப்பில்லாமல் நாம் கவனிக்கும் போது நம்முடைய கான்சியஸ் ஆனது உடலை கடந்து மனதை கடந்து விடுவதால் இந்த உடல் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஜர்க்கை இயற்கையாக ஏற்படுத்தி விடுகிறது. அது ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும், நிரந்தரமா இருக்காது. அந்த தியானத்துல நீங்க ஆழ்ந்த நிலைக்கு போய் உடலை கடந்து மனதை கடந்து உங்களுடைய கான்சியஸ் ஆனது வெளியேறும் போது உங்க உடல் இயங்குவதற்காக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக உடல் என்ன செய்யும், ஒரு வைப்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது இது இன்னைக்கு நேரத்து இல்ல, பழங்காலமாக யோக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல அன்பர்கள் அதை என்ன செய்யிருக்கிறார், சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. ஓசோ கூட தன்னுடைய நூல்ல ஆனாபானா சதி என்ற மூச்சை கவனிக்கக்கூடிய தியானத்தை யார் ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள்ல செய்கிறார்களோ அவர்களுக்கு உடல் நடுக்கம் ஏற்படும் என்பதை அவரும் பதிவு செய்திருக்கிறார். பல ஞானிகளும் அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நாம் மூச்சை கவனிக்கும் போது ஒரு உடல் நடுக்கம் வருது அப்படின்னா ஒரு நல்ல சிம்டம்ஸ் தான். அதை நீங்க நல்ல ஆழ்ந்த நிலையில கவனிக்கும் போது உங்களுடைய கான்சியஸ் ஆனது உடலை கடந்து விடுவதால் இந்த உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக ஒரு ஜர்க்கை ஏற்படுத்தி நிலைநாட்டிக் கொள்கிறது. அவ்வளவுதான். இது ஆன்மீகத்துல ஒரு நல்ல ஸ்கேலாக பார்க்கணும், நல்ல ஒரு உயர்வாக பார்க்கணும். ஆகவே மூச்சை கவனிக்கும் போது உடல் நடுக்கம் ஏற்படுவது என்பது நியாயமான ஒன்று. அது தியானத்தின் மூலமாக பார்க்கும்போது அது நியாயமா இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்குதா, உடல்ல ஏதேனும் உபாதை இருக்குதா, உடல்ல நரம்பு பலகீனமா இருக்குதா, அதனால உடல் நடுங்குதா அப்படிங்கிறது நீங்க கவனிச்சு பார்க்கணும். அதுக்கு உடனே நீங்க தியானத்து மேல சாக்கத்துக்கு போடக்கூடாது. நல்லா அதை பகுத்து பார்க்கணும். உடல் பலகீனத்தால் உடல் நடுங்குகிறதா, அல்லது தியானத்துல ரொம்ப நுட்பமா நம்ம போறோம் அதனால உடல் நடுங்குதா, அதனால எனக்கு உடல்ல எந்த உபாதையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு அசௌகரியமும் இல்லை, உடல் நல்லா இருக்கு ஆனாலும் உடல் நடுங்குது அப்படின்னா அது தியானத்தின் அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.